நீ ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க? மனுஷனெல்லாம் நீங்களா? எஃப்ஸ்டின் ஃபைல்ஸ் நிறைய இப்போ பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு எது எடுத்தாலும் அதுதான். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது பார்க்கும்போது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதான் ஒரு வீடியோவில் அதை பற்றி பேசலாமே அப்படின்ட்டு இந்த வீடியோ. 3 மில்லியன் பேஜஸ், 2000க்கு மேல வீடியோஸ், 1.8 லேக் ஆஃப் பிக்சர்ஸ். நீ ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க? மனுஷன் தானே நீங்களா? மனுஷன் தானே நீங்களா? மனுஷன்னா ஒரு மனிதாபிமானம் இருக்கணுமா இல்லையா? மிருக மாதிரி நடந்திருக்காங்க. பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எலான் மஸ்க்கு, பில்கேட்ஸு, டொனால்ட் ட்ரம்ப்பு, மைக்கேல் ஜாக்சன், லியானோ டிகாப்ரியோ, இவங்க இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு கூட பார்த்துக்க முடியுமா? இப்படி இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. இது வந்துட்டு என்னன்னா அதுல இந்த ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய நேம்ஸ் இதெல்லாம். ஸோ அது இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் வந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு பார்க்க முடியும். இவங்க இந்த பேர்லாம் வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய நேம்ஸ். இப்ப ரீசெண்டா காலையில நியூஸ் பார்த்தேன். பிரதமர் மோடி அவரு பேர் இதுல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஜஸ்டிஸ் கிடைக்கணும், ஒரு நல்ல நீதி கிடைக்கணும்னு அவரு கடவுள் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்க. போங்கடா.